தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் 2022 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து 4 குடியிருப்பு சேர்ந்து ஒரு குடியிருப்பை வந்து அப்பார்ட்மெண்ட்னு சொல்லலாம். அதுதான் இந்த சட்டங்கள் சொல்லுது. இந்த சட்டங்கள் என்ன என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது பராமரிப்பு, அவங்களுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு சங்கம் தலைவர் செயலாளர்னு உருவாக்கப்பட்டு அவங்களுடைய பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு உடைய சட்டங்கள் சொல்லுது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம இப்போ வீடு வந்து பிளாட் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம், அதை பற்றி சின்னதாக பார்க்கலாம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாட் வாங்குகிறோம். பிளாட் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டா டாக்குமெண்ட் அதில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பட்டா வந்து சுவர்க்கம், அதாவது டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு பட்டா வந்து அன்டிவைடில் வந்து யூடிஎஸ் சொல்லுவாங்க. அந்த யூடிஎஸில் தான் உங்களுக்கு அதில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, இத்தனை வருஷங்கள் முடிஞ்சு அது டேமேஜ் ஆகுது. இப்போ நிறைய பிரச்சனைகள், இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விபத்து ஏற்படுது. அதாவது அவங்க பராமரிப்பிச்ச இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது இடிஞ்சு கீழே விழுந்து நிறைய பிரச்சனை ஏற்படுது. அது இடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு 5 பேர் இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் 5 வீடு இருக்குன்னா உங்களுக்கு உங்களுக்கு எந்த இடம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு உரிமை உண்டா, அதில் யூடிஎஸில் உங்களுக்கு இடம் இருக்கும். மறுபடியும் நீங்கள் வந்து அதை கட்டிட்டு அதை பயன்படுத்தலாம். அதே போல் இந்த சட்டங்கள் வந்து 1994 வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு 2022 புதுமையாக உருவாக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், நீங்களே ஒரு அசோசியேஷனை உருவாக்கி நீங்களே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து வாங்குறாரு, அவர் வாங்கிட்டு பராமரிப்பு செலவு அவர் கட்டாமல் இருக்கிறாருன்னு வச்சுங்களா, இந்த அசோசியேஷன் அவர் மறுபடியும் வேற யாருக்கும் விற்க முடியாது. அதனால் அந்த பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸு, அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7% முத்திரைத்தாளும் 2% வந்து ரிஜிஸ்டர் இதுவும் பண்ணணும். வணிகத்துறை, வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இது மூலியமாக இந்த அப்பார்ட்மெண்ட் ஆக்டை வந்து நம்ம சொல்லலாம். இதில் வந்து நிறைய பேர் என்ன அவங்களுக்கு டவுட் வருதுன்னா, இது அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, பிளாட் வாங்கலாமா, நிறைய பிரச்சனைகள். அதாவது அவங்க தேவைக்கு, அதாவது கிராமப்புறங்களில் அவுட்டரில் வந்து பட்டா இது இந்த இடத்த வாங்கிடலாம். ஆனால் அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு சிட்டியில் வாங்கும்போது அது வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய நெருக்கடி, அதனால அப்பார்ட்மெண்ட் நிறைய பேர் வாங்கிடுறாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன பண்ணோம், முதல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய பங்களிப்பு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட பராமரிப்பு, இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இது யூடிஎஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பட்டா உங்களுக்கு அந்த இடத்துல பங்கு உண்டுன்னு தான் அந்த யூடிஎஸ் அன்டிவைடட் அவங்கள பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஓனர்ஷிப்புடைய எளிமையான சுருக்கம். அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப்பை வந்து டெமோலேஷன் பண்ணால் அவங்கள வந்து 3ல் 1 பங்கு வந்து உரிமையாளர் வந்து கொடுக்கணும், உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.